கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் கணபதி டிவி நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த வாரம் நம்ம பார்க்க போவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்திற்கான பலன்களை பார்க்க போறோம். 2026 வருஷம் ஏப்ரல் மாதம் இது. இந்த வாரம் துவங்கக்கூடிய நட்சத்திரம் மகாபிரிவாளுடைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரத்துல இந்த வாரம் துவங்குறது. திருவோண நட்சத்திரத்துல இந்த வாரம் நிறைவடைகிறது. இதுல என்ன விசேஷம்னா, 2 மிக முக்கியமான விஷயங்கள் இந்த வாரம் இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய இந்த வாரத்துல விசேஷம். ஒன்று 6ஆம் தேதி விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி. 12ஆம் தேதி சிரவண விரதம். இது 2மே மிக முக்கியமான விஷயங்கள். சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்குரிய விஷயம் சொல்றோம். அந்த சங்கடகர சதுர்த்தியில நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் விநாயகருக்கு தேங்காய் மாலை போட்டால் கஷ்டங்கள் விலகும். சங்கடகர சதுர்த்தி வரும்போதெல்லாம் தேங்காய் மாலை போட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு தேங்காய் மாலை போட்டு பாருங்கள், இந்த கோரிக்கை நடந்துருச்சு முடிங்க. அதே மாதிரி தேங்காய் பர்பி செய்து நைவேத்தியம் செய்வதும் நல்ல பலன் தருதுங்கிறாங்க. இனிப்பு கொழக்கட்டை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு படைத்தாலும் நல்ல பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனுபவத்துல பலரும் சொல்லக்கூடிய விஷயம். இந்த வாரத்துல வரக்கூடிய 8ஆம் தேதி சஷ்டி. அந்த சஷ்டி அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கிறது. மனசில் உள்ள கவலைகள் போகணும்னா இந்த சஷ்டியை பயன்படுத்தணும். 8ஆம் தேதி சஷ்டி திதி. அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் நடக்கும். வார இறுதியில பெருமாளுக்குரிய விரதம் வருது, திருவோண விரதம். அந்த திருவோண விரதம் இருந்தால் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். மனசுக்கு யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவர்களெல்லாம் திருவோண விரதம் இருக்கணும். எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரத்துல சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல பயணத்தை துவக்குகிறார். நிறைய பேருக்கு ஒரு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் வரும். 8க்குரிய சனி 12ல இருக்கார். 8ல சந்திரன், அவருக்கு சாரம் கொடுத்த சனி 12ல இருக்கார். அப்படின்னா ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்த்து நம்ம தயாராக மனசை வச்சுக்கிறது நல்லது. எல்லா விஷயத்திலையும் நமக்கு என் மைண்டு நான் சாதகமாக வச்சுக்க மாட்டேன்னு இருக்கக்கூடாது. தைரியமா மனதை தயார்படுத்தி வச்சுக்கணும். வேலை பார்க்குற இடத்துல சில பேருக்கு கேட்ட லீவு கிடைச்சிருக்காது. இந்த விதமான சிரமங்கள் சிலருக்கு இருக்கலாம். 6ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் இருக்கார். அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் விஷயத்தில் கவனமா இருக்கணும். பிறருக்கு எந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணினாலும் சரி, இல்லை சமூக வலைத்தளத்துல ஒரு கருத்தை பதிவு பண்றீங்கன்னா கவனமா இருக்கணும். பத்திரப்பதிவுகள் செய்யக்கூடாது அன்னைக்கு நீங்க. ஏன்னா சில பேர் டாக்குமெண்ட் சம்பந்தமா சில ப்ராப்ளங்கள் வரும். அந்த நல்ல பிரச்சனைகள் வரும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்னால ப்ராப்ளம் வரும். அது அதனால அவாய்ட் பண்ணணும். 8ஆம் தேதி மூல நட்சத்திரம், 6ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம், 7ஆம் தேதி கேட்டை நட்சத்திரம், 8ஆம் தேதி மூல நட்சத்திரம். அந்த மூல நட்சத்திரத்தை அன்றைக்கும் நீங்கள் நரசிம்மரை வழிபட்டால் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா இருக்கும். சில பேருக்கு பூர்வ புண்ணிய தோஷங்கள் இருக்கும். அவர்களெல்லாம் அந்த 8ஆம் தேதி நரசிம்மர் வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் விலகும். இந்த வாரத்தில் வேலை மாற்றம் இருக்கிறது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வருகிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. உங்க ஹெல்த்லையும் உங்க அம்மாவுடைய ஹெல்த்லையும் அதிக கவனம் செலுத்தணும். இதெல்லாம் இந்த வாரம் மிக அவசியம் மேஷராசிக்காரர்களுக்கு.
புதியதாக சொத்து வாங்கக்கூடிய எண்ணமோ, இடம் மாறக்கூடிய எண்ணமோ சிலருக்கு இருக்கும். எனதருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு வாரம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்துருக்கார். பலருக்கு இடமாற்றம். திரைப்படத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், கலைஞர்களுக்கெல்லாம் உங்கள் வாய்ப்புகளை சிலர் தட்டி பறிப்பதற்கும், பலருக்கு வேற இடங்கள்ல வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் ஷூட்டிங் நடக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமும் இப்ப உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இந்த தேதிகளில் மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். என்ன நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, புதுசா சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் சிலருக்கு இருக்கு. அது சொத்து வாங்கக்கூடிய யோகம் வரும். மூத்த சகோதரனால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய எண்ணம் மேலோங்கும். சிலர் அதை விற்று விடுவீர்கள். இப்போ அந்த அமைப்பும் உண்டு. ஆபீஸ்ல எதிர்பார்க்கிற நல்ல தகவல் உங்களுக்கு சேரும். சிலருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை திடீர்னு அங்கேயே இருப்பீங்க. நீங்க வேலையில பிரச்சனை இருந்திருக்கும். திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். கல்வி விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய கல்வி நிறுவனத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல அதிக அக்கறை எடுக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். மெடிக்கல் அட்வைஸ் ரொம்ப முக்கியம். அசால்ட்டா இருக்கக்கூடாது. எனது அருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் மிகுந்த நன்மை செய்வார். புதனும் குருவும் பரிவர்த்தனை. ராசிக்கு அதிபதியும் 10ஆம் இடத்தின் அதிபதியும் பரிவர்த்தனை. ஆகவே புதிய வேலை ஒன்று மாறக்கூடிய வாய்ப்பு பல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். நிறைய மாணவர்கள் வேற கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிப்பீங்க. அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. கம்யூனிகேஷன் செக்டார்ல உட்படுற பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மனசை உறுத்திக்கிட்டு இருந்த விஷயங்களெல்லாம் இப்ப மாறும். பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் அதிகரிக்கும். பலருக்கு அப்படி இருக்கும். நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும், அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கலைகளில் ஈடுபாடு கூடும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி பெருகும். அதுவும் இந்த சுக்கிர பகவான் லாபத்தில் இருக்காருன்னா பூர்வ புண்ணிய அனுக்கிரகம். போன ஜென்மத்தில் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க, வேற நல்ல விஷயங்கள் செய்திருக்கீங்கன்னா அதனுடைய முழுமையான பலன்கள் இப்ப கிடைக்கும். உங்களுடைய தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் குலதெய்வம் போய் கும்பிடுங்க. உங்க இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ. பெண் தெய்வமாக இருந்தால் இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு பெரிய பலன் தரும். மகளுக்கு திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சரியா வரனே அமையலேனே, இப்ப வரன் கூடி வரும். மூத்த சகோதரி பக்கபலமா இருப்பார். குடும்பத்து வருமானம் பெருகும். மனைவி வழியிலே ஆதரவான அனுகூலமான தகவல்கள் வரும். ரொம்ப நல்ல காலம் இப்ப உங்களுக்கு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதே விசேஷம் தானே. 3ல கேது இருக்கிற போது அருகில் இருக்கக்கூடிய கோயில்ல விநாயகரை போய் வழிபட்டுட்டு வரணும். அதுவும் 6ஆம் தேதியே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கும் போது விநாயகர் வழிபாட்டு இந்த வாரம் இங்க செய்கிற போது எல்லா முன்னேற்றமும் வரும். ராகு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்து பெரியவர்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுக்க வேண்டியிருக்கு. நிறைய பேருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளி மாநிலத்திலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மல்டிநேஷனல் கம்பெனியில வேலை கிடைக்கும். ரொம்ப நாளா மனசுல கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையே இப்படி போய்கிட்டு இருக்கு, என் மனைவி மக்களை திருப்தியா வச்சுக்கொண்டு நினைக்கிறேனே, கையில பணம் இல்லையே. இன்னும் சிலருக்கு எனக்கு கல்யாணம் கூடி வரலையே, என் நண்பர்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்து, எனக்கு ஆகலையே. இப்படி பல்வேறுபட்ட கவலையுடைய உங்களுக்கு இப்பொழுது இந்த கவலைகள் விலகும். நல்ல முறையில் திருமண செய்தி கூடி வரப்போகுது. 3க்குடைய சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார். கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புடைய வேலைகளும் பலருக்கு கிடைக்கும். நிறைய நல்ல செய்திகள். சிலருக்கு அரசாங்க விருதுகள் அப்படின்னு சொல்லப்படுறது.
நல்ல பதவிகள், பட்டங்கள் கிடைக்கும் காலகட்டம். படிச்ச படிப்புக்கு நல்ல பட்டம் கிடைக்கும் பலருக்கு. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு வடிவுடையம்மனை இந்த காலகட்டத்தில் நீங்க தரிசனம் பண்ணணும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் துவங்குகிற போதே உங்களுக்கு 5வது ஸ்தானத்துல தான் இந்த வாரம் துவங்குகிறது, அனுஷ நட்சத்திரத்துல. அப்போ உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல சனி. உங்கள் பிள்ளைகள் விஷயத்துல இந்த வாரம் ஆரம்பத்திலேயே கூடுதல் கவனம் எடுக்கணும். அவருடைய ஒழுக்கம், அவருடைய நடவடிக்கைகள்ல கவனம் எடுக்கணும். அது பேரண்ட்ஸுடைய கடமை. பிள்ளைகள் தவறு செய்கிற போது, தவறு ஆரம்பிக்கிற போதே திருத்திடணும். இல்லைன்னா அவர்கள் அந்த தவறு வளர்ந்து நிற்கிற போது அவங்களை உங்களால் காப்பாற்ற முடியாது. அதனால் பிள்ளைகள் சில பேர் தவறான பாதைகளை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்து சரி பண்ணணும். இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் ஒரு கவலை இருக்கும். பிள்ளைகளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி பல இடங்களில் போவாங்க. ஹையர் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். நினைச்ச இன்ஸ்டிடியூஷன்ல எனக்கு கிடைக்கலன்னு சிலர் நினைச்சுப்பாங்க. அலுவலகத்தில் பதவிகள் கிடைக்கும். வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த வாரம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. அதே மாதிரி இந்த வார இறுதியில திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு பலருக்கு ஏற்படும். கடகராசிக்காரங்க திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா திருமண விஷயம் கூடி வரும். நிறைய மனக்குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அந்த மனக்குழப்பங்களை விட்டு வெளியே வரணும். இரட்டை எண்ணங்கள் இருக்கு மனசுல, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமாங்கிற எண்ணங்கள் இருக்கு. அந்த எண்ணங்களை விட்டு வெளியே வரணும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எண்ணங்கள் உங்களுக்கு பெருகுது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக முயற்சிகள் பண்ணுவீங்க. தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடம், தொழில் ரீதியாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, தர்ம சங்கடம், அது இப்ப நிவர்த்தி ஆகும். ஒரு பணம் அவசரப்பட்டு கொடுத்துட்டு திரும்ப வாங்க முடியாம இந்த வாரம் திணறுவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்துல தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். 8ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்துதான் வாரம் துவங்குகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் கூடுதல் உழைக்க வேண்டியிருக்கும். மனசுல ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு பயம் கூட உள்ளுக்குள்ள இருக்கும். எடுக்கிற முயற்சியில் ஜெயிச்சிருவோமா, நம்ம வெற்றி பெறுவோமா, நமக்கு பிரச்சனைகள் வருமோ அப்படிங்கிற கவலைகள் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ரிப்பேர் விஷயம், ஒரு வீடு இருக்கு, பூர்வீக வீடு இருக்கு, அதுல ரிப்பேர் ஒர்க் நிறைய இருக்கும். இப்பவே நிவர்த்தி பண்ணிடணும், சரி பண்ணணும். சில பேர் பழைய வீடுகள் இடிச்சுட்டு புது வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் வரும். நீங்க குடியிருக்கக்கூடிய வீடை விட்டுட்டு வேற வீட்டுக்கு இடம் மாறக்கூடிய அமைப்பும் பலருக்கு இப்போ உண்டு. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்துல சிம்மராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுக்கணும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பல சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியம் உண்டு. சுக்கிர பகவான் உங்களுக்கு கர்மாதிபதி தர்மஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். நிறைய தான தர்மம் பண்ணுங்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்கு கம்ப்யூட்டர் துறை சார்ந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி, பிசினஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி பெருகி வருகிறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த பல பேரை இப்போ வேலைக்கு வாங்க, நேரடியா ஆபீஸ்ல இருந்து வேலை பாருங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த பல பேரை இப்போ வேலையை விட்டு அனுப்பலாமான்னு கூட கம்பெனிகள் யோசிக்கும். அப்படிப்பட்ட நிலைமையே இப்ப நடக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்லயே ரொம்ப வருஷமா கழிச்சுட்டு அவ வேலைக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில கேது இருக்க, 7ல் ராகு, கணவன் மனைவி உறவுல சில போராட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். வம்பு வழக்குகள் வருகிற போது அதுல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்லது. பிள்ளைகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. பினான்சியல் விஷயங்களும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும்.
ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வார இறுதியில ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிம்மராசிக்காரர்களுக்கு அது அவசியம். வார இறுதியில புதிய வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. எதிர்பார்க்கிற கடன் உதவியும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம். வீட்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம் இல்லை உங்க குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு விஷயம் சுப விஷயமா கூட இருக்கும். அதை நினைச்சு பெருமையா பேசிக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். பயணங்கள் அமையும். சில பேருக்கு இந்த காமத்திரிகோண ஸ்தான தொடர்பு வார ஆரம்பத்திலேயே வருது பாருங்க. 3ல சந்திரன், 7ல சனி. இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் மீறிக்கிட்டு கல்யாணம் பண்ணக்கூடிய எண்ணம் பலருக்கு வரும். அவங்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்டு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கூடி வரும். நண்பர்களால் சில தொந்தரவு, நம்பிக்கை துரோகத்தை இந்த வாரம் பார்ப்பீங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த வாரமும் அடுத்த வாரமும் நம்பிக்கை துரோகத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும். திருமண விஷயம் கைகூடி வரும். காதல் விஷயம் கைகூடி வரும். சில மனசு போராட்டங்கள் ஆனா இருக்கும். புதிய வீடுமனை வாங்கக்கூடிய எண்ணம் சிலருக்கு தோன்றும். சில பேர் வெளிநாட்டில் இருக்கிறவோ அங்க வீடுமனை வாங்குவீர்கள். நண்பர் ஒருவரால் ஒரு சோதனை வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இப்போ ஒரு சிக்கல்ல உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துடுவாங்க. எச்சரிக்கையா இருக்க. தவறான நண்பர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லது. லைஃப் பார்ட்னரோட ஒரு கருத்து மாறுபாடு வரும் அப்படின்னு இருக்கு. ஜோதிடம் எதுக்கு சொல்றோம்னா முன்னக்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியா போயிடணுங்கிறதுக்காக சொல்றோம். இந்த வாரம் நிறைய பேருக்கு வார இறுதியில புத்திரப்பேறு சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரப்பேறு சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி வரும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, நல்ல காலம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். 6ஆம் இடத்தில் சனி பகவான். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். துளாராசிக்கு மனக்கவலை இருந்துகிட்டே இருக்கு. பல துளாராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியா அமைகிறது இல்லை. துலா ராசி, துலா லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தவறான பழக்கமுடையவர் வாழ்க்கை துணைவராக வந்து விடுகிறார். இல்லைன்னா குடும்பத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வராதவங்க வாழ்க்கை துணைவராக. தன்னை திருத்திக்கிடுவாங்கன்னு நினைச்சா திருத்திக்கிறது இல்லை. அப்படி அதனால பிரச்சனை வருதுன்னு பலர் சொல்றாங்க. எப்படியோ திருமண வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணம் வச்சுக்கிட்டு பல துளாராசிக்காரர்களுக்கு பிரிவு வருகிறது. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, ரொம்ப நேர்மை, இதெல்லாம் துளாராசியுடைய பலம். ஆனால் திருமண வாழ்க்கையில் சிலருக்கு அது பலவீனமாக ஆகிவிடுகிறது. நான் நல்லா தான் இருந்தேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர் தப்பு பண்ணிவிட்டார், அவரா திரும்பி வந்தா சரி, நானா போய் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு பல துளாராசிக்காரர்கள் பிடிவாதமா இருப்பார். திருமண வாழ்க்கையில யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் வெல்வார்கள் என்ற இந்த உலக ரகசியத்தை, வாழ்க்கை ரகசியத்தை புரிஞ்சுக்கிடணும். எவ்வளவு எதிர்பார்த்த தப்பு இருந்தாலும் அந்த தவறோட ஏத்துக்கிட்டு அவங்கள திருத்த பார்க்கணும். தவறு இருக்கிறது தூக்கி போட்டுட்டேன்னு இருக்கக்கூடாது. குறை இருக்கிறது தூக்கி போட்டுட்டேன்னு இருக்கக்கூடாது. ஒரு பிரிவு வந்துருச்சுன்னா உங்க லைஃப் பார்ட்னர் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பிரிவை ஐயோ பிரிவு வந்துருச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு மீண்டு வந்து சேர்ந்துருவார்னு மனசுல நினைச்சிருப்பீங்க. அது நடக்கிறது இல்லை. துளாராசிக்கு அப்படி ஒரு விதி. பிரிந்து போனவர்களாகவே இருந்துடுறாங்க. அதனால்தான் திருமண வாழ்க்கையில மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்கன்னு துளாராசியை சொல்றோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் உடன் வைத்துக்கொண்டே அவர்களை திருத்துங்கள். உடன் வைத்துக்கொண்டே பிரச்சனைகளை சரி செய்யுங்கள். சின்ன பிரிவு தானே நினைச்சு விட்டா பெரிய பிரிவு ஆயிருது. இந்த வாரம் 2ல சந்திரன், 6ல சனி. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில நெருக்கடி இருக்கும். ஆனா ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. கூட இருந்துகிட்டே குழி பறிப்பாங்க. சில நண்பர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துல நிந்தனை செய்வாங்க, கஷ்டத்தை கொடுப்பாங்க, டார்ச்சரை கொடுப்பாங்க. ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. நீங்க
உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வருத்திக்கிட்டு இருக்கு. மனசுக்குள்ள அழுகையை கொடுக்கிறது, மனசுக்குள்ள கஷ்டத்தை கொடுக்குது உடல்நலம் சார்ந்த பிரச்சனை. மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள். உங்க கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல பண வருமானம் வந்து சேரும், ஒரு வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் வந்து சேரும். சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தினால் திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல தகவல் வரும், கல்யாணம் கைகூடும். எந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகம், வெற்றி பெறக்கூடிய யோகம், குருவுடைய அருள், சுக்கிரனுடைய அருள் அப்படின்னு அற்புதமா இருக்கும் இந்த வாரம். பிசினஸ்ல நல்ல லாபம் வரும், ஏற்றுமதி தொழில்கள் நல்லா இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கார். நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம குணத்துல ஒரு மாறுபாட்டை கொண்டு வந்து கொடுக்கும். நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல ஒரு மாறுபாடு வரும். இன்னும் சொல்ல போனால் ஒரு தவறான சகவாசத்துல மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழல் வரும். ரொம்ப எச்சரிக்கையா இருக்க. ஒரு தவறான சகவாசத்தை கூட மாட்டி விட்டுட்டு நண்பர்களையும் வேடிக்கை பார்ப்பாங்க. மீண்டு வர முடியாத சூழல் சிலருக்கு இருக்கும். அதனால கவனமா இருக்கணும். புதிய பதவி ஒன்று சிலருக்கு கிடைக்கும். ஒர்க் பிரஷரும் இருக்கும். நல்ல தன வருமானம் வரக்கூடிய வாரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய வாரம். பயணங்கள் நிறைந்திருக்கும். வியாபாரிகள் கஷ்டப்பட்டு வியாபார ஒப்பந்தங்களை உருவாக்குவீர்கள். உங்களுடைய பெண் தோழி ஒருவர் பிரிந்து போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு உண்டு. சிலருக்கு கட்டிய மனைவியோடு கருத்து மாறுபாடு வரும். சிலருக்கு வேலை நிமித்தமாக அவர் வெளியூர் செல்லக்கூடிய அமைப்போ, இல்லைன்னா அவருக்கு உடல்நல பிரச்சனைகளோ கொடுக்கலாம். கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப திருப்தியா இருக்கு. எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகள் பிளைட்ல போகிறதுக்கு ஆசைப்பட்டுட்டு தான் வந்து அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி கூட பயணம் செய்ய தயாரா இருப்பாங்க. ஆனா பிள்ளைகள் பிளைட்ல பிறக்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளைகளுக்காக சர்வபரி தியாகம் செய்யக்கூடிய ராசி இது தனுசு ராசி. இப்ப கூட பிள்ளைகள் சிந்தனையோடையே அவங்க இருப்பாங்க. என் மகனுக்கு எப்ப கல்யாணம், மகளுக்கு எப்ப கல்யாணம், இந்த சிந்தனை தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓடின்னு இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இளைஞர்கள் திருமணத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப அதுக்கு சரியான நேரம். காதல் திருமணங்கள் கைகூடவும் சிறந்த நேரம். சிலருக்கு மூட்டு பகுதிகளில் இப்ப பிரச்சனை இருக்கும். நெஞ்சக நோய்கள் பலருக்கு இருக்கும். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். ஆஸ்துமா சம்பந்தப்பட்டதோ, நுரையீரல் சம்பந்தப்பட்டதோ, ஹார்ட் சம்பந்தப்பட்டதோ ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கும். அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். நல்ல சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. கையில நல்ல பண வசதி இருக்கும். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைந்த நன்மைகள் வரும். அப்பாவுடைய உடல் நலத்துல ரொம்ப கவனம் எடுக்கணும். தாய் தகப்பன் உடல் நலத்திலேயே அக்கறை தேவை. நீண்ட தொலைவு பயணம் செய்கிற போது உங்கள் பயணங்களில் கூடுதல் பாதுகாப்பாக இருந்து கொள்ள வேண்டிய வாரம். உங்களுக்கு நன்மைகள் தரும் நல்ல வாரம். எனதருமை மகர ராசி அன்பர்களே, ராசிநாதன் சனி பகவான் லாபாதிபதி செவ்வாயோடு சேர்ந்திருப்பது ஒரு மகிழ்ச்சி. நல்ல காசு பணம் வரும். ஆனால் ராசிநாதன் சனி பகவான் தன் பகையாளி தன் பாதகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் பாருங்க. உங்கள் குணங்களில் ஒரு மாறுபாடு இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். இந்த ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்ளம்லாம் இப்போ உண்டு. ரொம்ப கவனமா இருக்கணும் பயணங்கள். வீட்டு பாத்ரூமில் நடக்கும் போது கூட பார்த்து நடக்கணும். நெருப்பு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
சமூக வலைத்தளங்களில் எதை பதிவு பண்ணினாலும் கவனமா பதிவு பண்ணுங்க. நீங்கள் பதிவு பண்ணக்கூடிய கருத்துக்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் தரலாம். அதுல கவனமா இருக்கணும். வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமா நடக்கும். மன மகிழ்ச்சியா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவது, அலங்கார பொருட்கள் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, கார் வாங்குவதுன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வார இறுதியில ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். எப்படி பார்த்தாலும் வியாபாரத்துல இது நல்ல நாள், குடும்பத்திற்கு நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மேன்மைகள் தேடி வரும். சிலருக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகக்கூடிய ஒரு நல்ல வாரம். அப்ப கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வருமானத்தை தருவார். நல்ல குடும்ப வருமானம் அதிகரிக்கும். மன நிம்மதி இருக்கும். அதே நேரத்தில் சந்திர பகவானுடைய பயணம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு லாபத்தில் சந்திர பகவானுடைய பயணம் இந்த வாரம் வரப்போறது. 10ஆம் இடம், 11ஆம் இடம், இதுல 12ஆம் இடம், இதெல்லாம் சந்திர பகவான் பயணம் பண்ற. நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சம்பளம் கிடைக்கும். நேற்று வரை எனக்கு சரியான வேலையே அமையலைன்னு சொன்னவாளுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானங்களும் திருப்திகரமா இருக்கும். சார், நான் கம்பெனி நடத்துறேன், பணியாளர்களே கிடைக்கல, மாறிண்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல பணியாளர்கள் இப்போ கிடைப்பாங்க. கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும் கும்பராசிக்காரா. சிலருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான தகவல்கள் வந்து சேரும். கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். உயர் பொறுப்புகள் உங்களில் பலருக்கு வந்து சேரும். தனப்பிராப்தி திருப்தியாக இருப்பதனால் இது நல்ல வாரம். சில பேருக்கு வார இறுதியில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். எனதருமை மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் நம்முடைய ராசியில இருக்கார். வெளிநாட்டில் வந்து படிப்பதற்கு யோகங்கள் சிலருக்கு வரும். மல்டிநேஷனல் கம்பெனியில பணியாற்றுவதற்கு யோகங்கள் வரும். ஆன்லைன் தளங்களில் நம்ம பொருள்களை விற்பதற்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி பலருக்கு கூடி வருது. வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வருது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான சில நெருக்கடிகள் இப்போ இருக்கும். பிஸ்னஸ் நான் பண்ணலாமான அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லபடியா பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம். குருவுடைய அருள் இருக்கு. பிஸ்னஸ் மிக சிறப்பாக நீங்கள் பண்ண முடியும். சிலருக்கு இந்த வார இறுதியில் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருப்பதனால் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும், மனக்கவலை இருக்கும், ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஒரு புலம்பல்கள் இருக்கும். மனசுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. எல்லாரும் சுத்தி வர இருந்து கூட எனக்கு ஒரு தனிமை உணர்வா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட அமைப்பெல்லாம் உங்களில் சிலருக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வீரபத்திரரை வழிபாடு செய்யணும். வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்கிற போது நல்ல மன அமைதி, மன நிம்மதி எல்லாம் கிடைக்கும். தொழில் ரீதியாக இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமும் தேடி வரும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.